குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து திடீரென விலகிய நிலையில் கும்பகோணத்தில் நடந்த திருமண விழாவில் திருமாவளவன் பேசியதாவது: ஏராளமான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுதான் என்னை அறிமுகப்படுத்திய சொன்னார். எல்லா ஊடகங்களும் இவரை நோக்கியே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது நம் மீது வைத்திருக்கிற மரியாதைக்காக செய்யக்கூடியதல்ல. நம்மை எப்படியாவது காலி செய்துவிட வேண்டும் என்கிற சக்திகளின் சதியை ஏதோ நம்மை தூக்கி பிடிக்கிறார்கள், உயர்த்தி பிடிக்கிறார்கள், பெருமைப்படுத்துகிறார்கள், நம்மை பற்றியே பேசுகிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைவதற்கான ஒன்று அல்ல. அதில் சூது இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது, சதி பின்னப்பட்டு வருகிறது. அவர்கள் உண்மையான குறி திமுக தான், திருமாவளவன் இல்லை. அண்ணா காலத்திலிருந்து திமுகவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய கும்பலாம் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். புதிதாக யாரும் எதிரிகள் உருவாகிவிடவில்லை. பெரியார் அரசியலை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக பரிணமித்த காலத்தில் இருந்து திமுகவுக்கு எதிராக சதி வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திமுக என்ற ஒரு அரசியல் சக்தி வலுப்பெற்றுவிடக்கூடாது. ஏனென்றால் திமுக பேசுகிற அரசியல் வலுப்பெற்றுவிடக்கூடாது. திமுக பேசுகிற அரசியல் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல், சமூக நீதி அரசியல், பெரியாருடைய அரசியல், சிறுபான்மையினத்தின் பாதுகாப்பு அரசியல். ஆகவே திமுக என்ற அரசியல் இயக்கம் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற சதி பெரியார் மறைவிலிருந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. அண்ணா காலமானவுடன் அவர்கள் பெருமூச்சு இருந்தார். அண்ணாமலை ஒழிந்தார், அவ்வளவுதான், நீ பெரியாரை பற்றி பேச ஆளில்லை என்று கருதினார். பெரியார் அரசியலில் எவர் பேசப் போகிறான் என்று நினைத்தார்கள். ஆனால் கலைஞர் இதோ நான் இருக்கிறேன் என்று தலைமை ஏற்றார். 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவருக்கு எதிராக எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு சூது சூழ்ச்சி, சதி வலைகள் பின்னப்பட்டன. எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து பெரியார் அரசியலை, சமூக நீதி அரசியலை கட்டி காப்பாற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால் அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு எத்தனையோ பல சதிகள் நடந்தன. ஒரு முறைக்கு 2 முறை திமுக பிளவுபடுகிறது. அது சதி அரசியலின் விளைவுகளும் ஒன்று. மிசா என்ற பெரிய நெருக்கடி திமுகவை நசுக்க முயற்சித்தது. அதை தப்பி பிழைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒரு நெருக்கடியை எந்த அரசியல் கட்சியும் எதிர்கொண்டிருக்க முடியாது. அதிலிருந்து தாக்குப்பிடித்து தப்பித்திருக்க முடியாது. இதுதான் பலருக்கு எழுச்சி. திமுக காரர் பேசாததெல்லாம் திருமாவளவன் பேசுகிறாங்க. அதனால் விமர்சனம் செய்ய வரலாறு தெரிகிறது. நான் பேசுகிறேன். உண்மையை பேச வேண்டும் என்ற உணர்வு இருப்பதால் உண்மையை பேசுகிறேன், வேறும் இல்லை. திமுக வரலாற்றை பேச வேண்டும் என்கிற கட்டாயங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது திமுகவில் எவ்வளவு பணி போடப்பட்டது என்பதை நான் அறிவேன். வேறு எவரும் அந்த அப்படி ஒரு நெருக்கடியை
தாங்கி காப்பி பிடித்து மீண்டு வந்திருக்க முடியாது. அது கலைஞரால் மட்டும்தான் நிகழ்ந்தது. ராஜீவ் காந்தி அவர்களின் நடுவரைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக திமுக மீது பழி சுமத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுக குடிக்கவர்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டன. அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன. அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. 232 சட்டமன்ற தொகுதிகளில் அது தோல்வி அடைந்தது. 232 தொகுதிகளில் தோல்வி அடைந்த கட்சி திமுக. ஆனால் மறுபடியும் மீண்டெழுந்தது. மீண்டும் மீண்டும் சாம்பலிலிருந்து உயிர்ப்பித்திருந்த ஒரு இயக்கமாகத்தான் திமுகவின் வரலாறு நமக்கு தென்படுகிறது. அப்படிப்பட்ட திமுகவை கலைஞருக்கு பிறகு இல்லாமல் செய்திட வேண்டும் என்று கருதினார்கள். அதாவது ஸ்டாலின் எழுந்தால் அதை எவராலும் அழிக்க முடியாது, அதை கட்டி காப்பாற்றுகிற வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று இன்றைய அந்த கட்சியை திமுகவை கட்டி காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி 7 ஆண்டு காலம் அதை தலைமை வாங்கி வெளிநடத்தி கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சக்திகள் திருமாவளவனை ஒரு தூளாக பயன்படுத்தி அதை உடைத்தெறிய வேண்டும் என்று விளைவிக்கிறார்கள். அதற்கு பணியாகக்கூடிய அளவுக்கு பலவீனமான வேலை திருமாவளவன். ஏதோ அழுத்தம் மிரட்டல் அச்சுறுத்தல் இருக்கிறார். என்னோடு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு தெரியும் என்னுடைய இயல்பு. இதை ஏன் திருமாவளவன் திரும்ப சொல்லுகிறார் என்று சிலர் கேட்கிறார்கள். சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் என்னுடைய நம்பகத்தன்மை மீது நீங்கள் கை வைக்கிறீர்கள். திருமாவளவன் பேசிக்காக ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அரசியல் எங்களுக்கு தெரியாது. அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. அந்த அரசியல்களுக்கு தேவையில்லை. அப்படி ஒரு தாக்குதல் என் மீது நடத்தப்படுகிறது. திமுகவிடம் ஒன்றை பேசிக்கொண்டே மறைமுகமாக இது ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகத்தை என் மீது எழுப்புகிறார். என்னை நம்பக்கூடிய என் தோழர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். என்னை நம்பி என் தலைமையை ஏற்று என்னோடு களத்தில் இருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் என்னை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை எழுதுகிறது. வேறு யாருக்காகவும் இந்த செய்தி நான் சொல்லவில்லை. திமுகவுக்காகவோ அல்லது அதிமுகவுக்காகவோ அல்லது வேறு அரசியல் கட்சிகளுக்காகவோ இதை சொல்ல நான் முயற்சிக்கவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எனது தோழர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் சனாதனிகளுக்கு எதிராகத்தான் இருப்போம். எந்த சூழலும் எங்கள் நலம் விரும்பி என்று கருதி சனாதன இந்த வண்டியை வலிமைப்படுவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். அதனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் எவ்வளவு பேரிழப்பு ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்கிற வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு.